Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம தஞ்சாவூர் ஸ்பெஷல் நீர் உருண்டை, சில பேர் உப்பு நீர் உருண்டை, உப்பு உருண்டை அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த நீர் உருண்டை ஒரு 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருளே இதுக்கு போதும், ரொம்ப திங்ஸ்லாம் தேவைப்படாது. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக உள்ள ஆயிலை விட, ஒரு சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி எடுக்கிறத விட தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு சூப்பர் ஃப்ளேவர் கொடுக்கும். தேங்காய் எண்ணெயும் தேங்காயும் தான் ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். அதனால் தேங்காய் எண்ணெய் நிறையா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கடுகு நம்ம ஆட் பண்ணிக்கணும். இந்த உப்புருண்டை பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு கெடுதலுமே கிடையாது, ரொம்ப சத்தானது. இது நம்பி நம்ம குழந்தைங்களுக்கெலாம் கூட கொடுக்கலாம். எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நம்ம இதில் நீராவியில் தான் நம்ம அவிச்சு எடுக்க போகிறோம். அதனால் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், வெள்ளை உளுந்து 2 டீஸ்பூன் இருக்குல்ல, உருட்டு உளுந்து, அது 2 டீஸ்பூன் போட்டு நம்ம அந்த பருப்பும் உளுந்தும் ஒரு லைட் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக கடலைப்பருப்பும் வெள்ளை உளுந்தும் செவந்து வந்துருச்சு. ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 4 மிளகாய் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகாய் நல்லா காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இது, அதனால் 4 மிளகாய் நான் எடுத்திருக்கேன். கருவேப்பிலையை பிச்சு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து பிச்சு போட்டுக்கலாம். இதுக்கப்புறமும் நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ கொஞ்சமாக எடுத்துக்கலாம். எடுத்து ஆட் பண்ணி ரொம்ப வதங்கக்கூடாது. ரொம்ப ப்ரௌனாக நம்ம சட்னிக்கெலாம் வதக்கிற மாதிரி வதக்கிடக்கூடாது. ஓரளவு ஒரு பாதி வெங்காயம் வதங்கினா போதும். ஒரு 50% வதங்கியிருந்தாலே போதும். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உப்பு இந்த வெங்காயம், இந்த கடலைப்பருப்பெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த மசாலாக்கான உப்பு தான் நம்ம ஆட் பண்ணுறோம். மாவில் நம்ம தனியாக உப்பு ஆட் பண்ணுவோம். அதனால் உப்பு ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது பாதி வதங்கிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டு கருவேப்பிலை, நல்லா ஒரு பிடி அளவு கருவேப்பிலையை போட்டு லைட்டாக கிண்டி விட்டால் போதும். இப்போ இந்த வதக்குனது ஒரு பக்கமாக லைட்டாக ஆற வச்சுக்கலாம். இன்னொரு சைடில் ஒரு பாத்திரத்தில் நல்லா 2 கப் அளவு நான்
அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு வந்து நீங்கள் கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டிலே காய வச்சு அரைச்சி எடுத்த மாவாக இருந்தாலும் சரி, அரிசி மாவு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே அந்த வெங்காயத்தில் வந்து அந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம உப்பு ஆட் பண்ணியிருப்போம். இதில் நம்ம மாவுக்கு தேவையான உப்பும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப உப்பு போட்டுறக்கூடாது, நம்ம அங்கேயும் போட்டிருக்கோம், மறந்துடாமல் இதில் நம்ம கம்மி பண்ணி போட்டுக்கிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயம் கடலப்பருப்பு அந்த வதக்கலை தூக்கி நம்ம இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வந்து ரொம்ப பச்சை தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது, சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு சுடு தண்ணியை இதில் ஆட் பண்ணிவிட்டு அதை தான் நம்ம ஒரு கரண்டியாலேயோ இல்லைன்னா வந்து கை நீங்கள் பொறுக்க முடிஞ்சிச்சுன்னா அந்த கையாலேயே அப்படியே கிண்டி விட்டு பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா மாவில் வந்து நம்ம ஆட் பண்ண திங்ஸ் எல்லாமே நல்லா எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சுடு தண்ணி நம்ம ஊற்றும் போது ஒரே தடியாக ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றிட்டு பிசைஞ்சு பார்த்துட்டு தான் ஊற்றணும். ரொம்ப வந்து மாவு தண்ணியாகிடக்கூடாது. அதே மாதிரி மாவு வந்து கொஞ்சம் ஓரளவு வந்து லூஸாக தான் நம்ம வந்து பிசைஞ்சு உருண்டை பிடிக்கணும், இல்லைன்னா உருண்டை ரொம்ப அப்படியே கொஞ்சம் கல் மாதிரி ஆகிடும். லைட்டாக வந்து லூஸ் விட்டு நம்ம உருண்டை பிடிக்கணும் இதில். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது ஓரளவு பிசைஞ்சதுக்கப்புறம் தேங்காய் 1.5 மூடி தேங்காய் வந்து நான் இதில் திருவி வச்சுருக்கேன். அந்த தேங்காவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தேங்காய் வந்து ஓரளவு மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி கூட எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இதில் வந்து தேங்காய் எண்ணெயும் தேங்காயும் தான் வந்து நல்ல ஃப்ளேவராக கொடுக்கும் நமக்கு. அதே மாதிரி அந்த கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதுவும் வந்து ஒரு கிறிஸ்பினஸ் இடையில அப்படியே அது ஒரு மொறுமொறுப்பாகவும் இருக்கும். அதனால் தேங்காய் வந்து நல்லா நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொஞ்சமாக செய்கிறதா இருந்தால் கூட கண்டிப்பாக 1 மூடி ஃபுல்லாக வந்து தேங்காய் யூஸ் பண்ணணும். இதில் நான் வந்து 1.5 மூடி தேங்காய் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பாலாக, இல்லைனா உங்களுக்கு எந்த சைஸில் பால்ஸ் வேணுமோ அந்த மாதிரி பிடிச்சி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து இன்னொரு பாலோட வந்து ஒட்டாது இது, அதனால் பயப்படாமல் ஒரே பிளேட்டில் வந்து நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் கையில் வந்து ஒட்டாமல் வந்துடுச்சுல, இதுதான் வந்து அந்த பதமே. ரொம்ப நீங்கள் தண்ணியாக எடுத்துட்டிங்க அப்படின்னா அப்படியே பிசு பிசுன்னு கையில் ஒட்டும், உங்களுக்கு கையில் ஒட்டக்கூடாது. அந்த அளவு வந்து நீங்கள் பிசைஞ்சிட்டு பால்ஸ் பிடிச்சி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் நான் எல்லா மாவையுமே வந்து குட்டி குட்டி பாலாக நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது அடுப்பில் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சுடு தண்ணியை வந்து இட்லி பானையில் வந்து சுடு தண்ணி போட்டு வச்சுருந்தேன். அது வந்து நல்லா கொதிக்க விட்டு தான் நம்ம இதை உருண்டையை நம்ம அந்த பிளேட்டில் வச்சு உள்ளே வைக்க போகிறோம். இப்போ இட்லி பிளேட்டில் இந்த உருண்டையை நம்ம ஒன்று ஒன்றா அடுக்கி எடுத்துக்கலாம். அப்படியே எல்லாத்தையும் நம்ம ஒரே இதிலே கூட வச்சிடலாம், எதுவுமே ஒட்டாது. நீங்கள் பிளேட்டில் வந்து அந்த இட்லி பானையில் இட்லி தட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சோன்னு தேங்காய் எண்ணெய் தடவி வச்சிங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவருக்காக தான் நம்ம தேங்காய் எண்ணெய் தடவுறோம், ஒட்டும் அப்படிங்கிறதுக்காக தடவலை, ஃப்ளேவருக்காக நம்ம தேங்காய் எண்ணெய் தடவி நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம்தான் அந்த உருண்டை வந்து சூப்பராக வந்து வெந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளோட நீர் உருண்டை இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம பெஸ்ட்டு தொட்டுக்கே தேவையில்லை, சும்மாவே சாப்பிட்லாம். ஆனால் இதுக்கு நம்ம தொட்டுக்கன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காரச்சட்னி, நல்லா காரச்சட்னி தொட்டு அந்த உப்பு உருண்டையை வந்து உடச்சி தொட்டு சாப்பிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இதை மறக்காமல் ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஷ்ஷஸ் நிறையா போட்டிருக்கோம். போய் பாருங்கள், செஞ்சும் பாருங்கள், சாப்பிட்டும் பாருங்கள். பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.